என்னை மன்னிச்சிடுங்க. முதல்ல என்னை மன்னிச்சிடுங்க. நான் சத்தியமாக இந்த நேரத்தில் நான் உங்க பக்கத்தில் இருந்து உங்கள் முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்தொட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும். நான் வெளிநாட்டில் இருந்தது என் தப்புன்னு என்னை மன்னிச்சிடுங்க. நான் அழுது செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது நான் உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன். உங்கள் அலுவலகத்துக்கு யாராவது பசியோடு வந்தால் நீங்கள் சோறு போட்டு அனுப்புவீங்க. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் இழந்தது தான் என்னால் ஜீரணிக்க முடியல. இன்னைக்கு நடிகர் சங்கத்தில் நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கப்புறம் உங்களை சந்திக்கும் போது பிரேமலதா அம்மா சொன்ன ஒரே விஷயம் தான், நீங்கள் அந்த பதக்கத்தை மீட்டுட்டு எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் வீட்டு நகை கூட அந்த அளவுக்கு எடுத்துக்கல. நீங்கள் அந்த பத்திரத்தை அப்படியே ஒரு பொக்கிஷமாக நீங்கள் உங்கள் லாக்கரில் வச்சிங்கன்னு அந்த அம்மா சொல்லும்போது நீங்கள் செஞ்ச உதவிகள், நீங்கள் செஞ்ச விஷயங்கள் இந்த நடிகர் சங்கத்துக்கு நீங்கள் நடத்துகிற அந்த நிர்வாகம், அரசியல்வாதியாக நீங்கள் பேசின பேச்சு, உங்கள் செயல்பாடு, ஒரு நடிகனா நீங்கள் இவ்வளோ பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனால் ஒரு மனிதராக பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த வகையில் நீங்கள் இருக்கீங்க. மன்னிச்சுங்கண்ணா. உண்மையிலே நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு நான் உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும். முறையாக உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும். உங்கள் ஆத்ம சாந்தி அடையணும். நான் கண்டிப்பாக உங்கள் பேர் நான் கண்டிப்பாக மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுன்னு. அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியல. உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன்.